எல்லோருக்கும் வணக்கம். மறு அவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சாமி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறீங்களா? இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். இந்த தேர்தலில் தேசபக்தர்கள் அதிகமாக அல்லது தேச பிரிவினைவாதிகளுக்கு ஓட்டு போடும் மக்கள் அதிகமாக என்றோ தெரியவில்லை என்று தெரியும் என்று கூறியிருந்தேன். இந்தியாவிலே அல்ல, உலகத்திலேயே முட்டாள்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றோ நிரூபித்திருக்கிறீர்கள். எவ்வளவு புத்திமதிகள் கூறினாலும் திருந்தாத ஜென்மங்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே கண்ணதாசன் கூறிய இருப்பது நினைவுக்கு வருகிறது. எத்தனை அறிஞர்கள் வந்தாலும், கடவுளை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை திருத்த முடியாது என்று மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, கோட்டர் பிரியாணி யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம், 500 1000 யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம். தமிழ்நாட்டில் குண்டு வைத்தால் என்ன, விலைவாசிகள் உயர்ந்தால் என்ன, அவர்களுக்கு கொடுக்கும் பிச்சை காசுக்கு ஓட்டு போடுவோம் என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறீர்கள். இறைவன் சபை சார்பாக தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுகிறோம். சட்டம் சீர்கெட்டால் என்ன, 3000க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் என்ன, போதை கடத்தல் நடத்தினால் என்ன, தமிழ்நாடு போதையில் மிதந்தாலும் என்ன, பல அகதிகள் ஆனாலும் இந்த திராவிட கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று மீண்டும் நிரூபித்திருப்பதோ இறைவன் சபை பார்த்து கொண்டிருப்பதோ கண்குளிரான காட்சிகள். 50 ஆண்டு காலமாக இருந்த சுடுகாடு இன்னும் 1000 ஆண்டுகள் சுடுகாடாகவே வைத்திருங்கள். இறைவன் சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தேசியவாத கட்சிக்கு ஓட்டு போட மக்களுக்கு இறைவன் சபை சார்பாக ஆசீர்வாதங்கள். தேச நன்மைக்காக உழைத்த மக்களுக்கு, கட்சியினருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்த அனைவருக்கும் இறைவன் சபை சார்பாக ஆசீர்வாதங்கள் பலவற்றை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுக்கள். இவர்களுக்காக இந்த முறை தமிழ்நாட்டின் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். தேசபக்தர்களின் எண்ணிக்கை கூடியதற்காகவும் இந்தொற்றுமையை நிலைநாட்டியதற்காகவும் தமிழ்நாட்டின் மழை அதிகமாக இருக்கும். இந்த ஒற்றுமை மேலும் பலமாக இருக்க வேண்டும் என்றால் தீய சக்திகளை ஒதுக்கி தேசபக்தி உணர்வோடு இருங்கள் என்று இறைவன் சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் சபைக்கு பிடித்த முதல் மனிதர்கள் தேசியவாதிகள், தேசபக்தர்கள்தான் என்பதை அவனும் மறுக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு ராயல் சல்யூட். அடுத்ததாக, இந்த வருடம் வாகனம் ஓட்டுபவர்களும் சரி, விமானம் ஓட்டுபவர்களும் சரி, ரயில் ஓட்டுபவர்களும் சரி, கப்பல் ஓட்டுபவர்களும் சரி, மொத்தத்தில் எல்லா ஓட்டுநர்களும் கவனமாக வாகனத்தை ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே கூறியிருந்தேன், இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறியிருந்தேன். நான் கூறியது போல் 20க்கும் மேற்பட்ட தேச துரோகிகள் வெளிநாட்டில் இருந்தவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்கள். மேலும் ஓரிருவர் இருக்கிறார்கள். அவர்களும் படிப்படியாக நரகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு உள்நாட்டு துரோகிகள் மேல் பார்வை இருக்கும். ஏற்கனவே துல்லிய கணக்கெடுப்பு ஆரம்பமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். இந்து விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.